தம்பி தம்பி கேக்குதாயா? தம்பி கேக்குதாயா? ஐயா சாப்பிட்டியாயா? ஏய் எஞ்சி உட்காந்து பேசேன். நீ தான்டா பேசுனது ஓம் போன்றான். டேய் என் ஃபோனை நீ எதுக்கு அட்டன் பண்ண? நீ பாட்டு என் தலைமாட்டில் வச்சுட்டு போயிட்டு அது நோயின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கடா. அடிச்சா எடுத்து பேசிடுவியா? ஏய் சும்மா சவுண்டை கொடுத்து என் தூக்கத்தை கெடுத்து கொடுக்கக்கூடாது. அவன் பாட்டி பக்கெட் நிறைய பாசத்தை வச்சு வெயிட் பண்ணிக்கிருக்கு. ஒழுங்கா எடுத்து பேசுப்போ. ராசா என்ன பாட்டி? நான் ஐயா ஐயான்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அங்கே யாரு கூட ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு தெரியாதா நான் யார்கிட்ட சண்டை போடுவேன்னு? அது சரி, தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. என்னால் வர முடியாது பாட்டி. நான் உன் அக்கௌண்ட்டில் பணம் போடுறேன். தங்கராஜர் சொல்லி எடுத்துக்கிறியா? காசு பணமாக முக்கியம்? உன் முகத்தை பார்க்கணும் போல இருக்கு. வாயா பாட்டி. என் அவசரத்துக்கு கூளை கும்பிடு போட முதுகு உழையாது. தெக்குப்பட்டிக்கார முகத்துக்கு முகம் பார்க்குற அளவுக்கு முதல்ல வளரட்டும், அப்புறம் வரேன். வச்சுட்டுமா? ஐயா எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு பாட்டி. நான் அப்புறமா கூப்பிட்றேன். மாப்பிள்ள அப்புறம் யாரோ வானதின்னு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணிச்சுடா. அதே எடுத்து பேசியா? என்ன பண்ற பாரு. இந்த சப்பமேட்டருக்கு இவ்வளோ பெருசாக ரியாக்ட் பண்ணுறான் பாருங்க. இவன் தான் மாறி. கீழே மரண பயத்தோட படுத்து கிடக்கிறது கரிகாலன். மாரியோட இந்த கொலவரிக்கு பின்னால் சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அது என்னென்னா, மாரிமுத்துக்கு ஃபோன் பண்ண வானதி இவதாங்க. உடனே 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு நீங்களா ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. வானதியோட சொந்த ஒரு மதுரைக்கு பக்கத்தில் இருக்க தெக்குப்பட்டி. இப்போ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்குது அவளோட அப்பா தான். ஆஃபீஸ் வந்துட்டியா? அப்போ உன் பக்கத்து சீட்டில் இருப்பாள, அவகிட்ட ஃபோனை கொடு. அப்பா பேசு. ஹலோ சொல்லுங்கப்பா. ஒன்னொருக்கு ஒரு தடவை தான் பொண்ணு எங்கே இருக்கா என்ன பண்ணுறான்னு மைண்டில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவள் சென்னையில் தனியாக இருக்கான்ற பயம். இல்லை சந்தேகம். வானதி தங்கி இருக்கிறது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான். இங்கே அவன் மட்டும் தனியாக இல்லை. குளிச்சுட்டு கூலா வரல இவ மகாலட்சுமி, ஊர் நாகர்கோயில். இவ பேர் ரங்கநாயகி, ஊர் சேலம். விட்ரி வில்லங்க மாடு நிஜமாவா? ரெடி ஆக்ஷன். சூப்பர் சீன். இந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவத்தை ஆவணப்படுத்திட்டு இருக்க பேரு சரஸ்வதி, ஊரு பெங்களூரு. ஏய் மரியாதையா டெலீட் பண்ணிடுறீ. முடியாது. ஈவினிங் காஃபி ஷாப் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி டெலீட் பண்றேன். இல்லனா உள்ள வந்துரும் லிங்க் ப்ளஸ் ஷேர் பண்ணுங்கடி. எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். ஐடியில் வேலை பார்க்குற இந்த 4 பேருக்கும் மாரிமுத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, வானதி எப்பவும் ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்காருவோம். உட்காந்து தான் அவன் செய்கிற முதல் வேலை. வானதி தான் மாரிமுத்து பக்கம் திரும்புறது இல்லையே தவிர, மாரிமுத்து 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவளை ஓரக்கண்ணால் பார்த்துக்கிட்டே தான் வண்டி ஓட்டுவோம். என்னைக்காவது ஒரு நாள் எப்பயாவது ஒரு தடவை தன்னை ஒரு பார்வை பார்த்தாலோ தாங்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டாலோ டக்குன்னு தான் மனசை திறந்து காட்டலன்னு தான் மாரிமுத்து நினைக்கிறான். ஆனால் வானதி, இப்படி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கிற வானதி இன்னைக்கு அவளாவே மாரிமுத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. ஆனால் அவன் கெட்ட நேரம் அதை தூக்க கலக்கத்தில் இருந்த கரிகாலம் எடுத்து தொலைச்சிட்டான். ஏய் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்கிற. அவள் என்னடா சொன்னா? யாருக்கு தெரியும்? டேய் நீ தான்டா ஃபோன் அட்டன் பண்ண? அட்டன் பண்ணலடா, ஆன் பண்ணேன். நீ தயவு செய்து என்னை எம்ஜியை கூட்டாமல் அவளுக்கே ஃபோன் பண்ணி கேளு. தூக்க கழகத்தில் அவள் பேரை ஞாபகம் வச்சு உனக்கு சொன்னதே பெரிய விஷயம். கொஞ்சம் ஆசை தான் நீ கொலகாரம் இருப்படா. பாரு எப்படி கிடக்குற என்ன போடா. சரி பாக்ஸ் உள்ள என்னை ரிலீஸ் பண்ணி விட்டு போடா. இந்தடா நான் நைட்டு ஆலோசிச்சலே தீர்மானிச்சது. ஆமா சார். ஓகே எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓகே ப்ளீஸ். ஹலோ நான் மாரிமுத்து பேசுகிறேன். ஃபோன் பண்ணியிருந்தீங்களா? என்ன விளையாடுறியா? நான் சொன்னதுக்கெல்லாம் ஊன்னு சொன்னேன். ஊன்னு சொன்ன நான் இல்லைங்க, என் ஃப்ரெண்டு. அப்போ நான் என்ன சொன்னேன்னு உன் ஃப்ரெண்டு கிட்டே கேட்டுக்க வேண்டியதானே? இல்லைங்க, நீங்கள் சொன்னதை அவன் கேட்கல. அப்புறம் எதுக்கு ஊன்னு சொன்னாரு? தூக்கத்தில் உளறி இருக்கான் மேடம். சரி சரி ஆஃபீஸ்க்கு வா.
நேர்ல பேசிக்கலாம். இந்த உடனே வந்துடுறேன் மேடம். கரி டேய் கரி டேய் 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 கரி. என்னடா நிம்மதியாக தூங்க விட மாட்டியாடா? ஏடா அவளை எப்படி சொல்லிட்ட? சந்தோஷமோ துக்கமோ அது நண்பன்ட்ட தான்டா பகிர்ந்துக்க முடியும். ஏன்டா அப்படி சொல்ற? அவன் என்ன லவ் பண்ணுறான் மாப்ள. ப்ரப்போஸ் பண்ண தான் கூப்பிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். லூஸ் மாதிரி பேசிக்கிருக்க. நீ அவளுக்கு 6 மாசமா வண்டி ஓட்டிக்கிருக்க. ஒரு தடவை அவனை நிமிந்து பார்த்துருப்பாளடா. எங்கேயோ டிராப் பண்ணுறது கூப்பிட்றான். தேவையில்லாமல் அதை லவ் இமேஜின் பண்ணி லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காத. போடா முதல்ல. இல்லடா நேத்து அவன் என்ன பார்த்தா நம்புடா. உன் மூஞ்சியை பார்த்தாளா? இல்ல மாப்ள, நான் கார் ஓட்ட அழக பார்த்தா. டேய் டேய் இருடா, அவசரப்படாதடா. அவ என் கையவே பார்த்துட்டு இருக்கான்னு எனக்குள்ள ஒரு ஃபீலிங். டக்குன்னு அவ பக்கம் திரும்ப. அப்ப என் கண்ணு அவ கண்ணு ஒரே நேர்கோட்டில் மீட் பண்ணிச்சு. நாளைக்கு அவளை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அப்படியே ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போய் அவளை அசத்திடுறேன் பாரு மாப்பிள. ஆனா நீ அவளை சிஸ்டர் தான் கூப்பிடணும். ஓடி போ. உன்னை அவள் பிரதர்னு கூப்பிட போறா. என்ன சொன்னீங்க? 2 நாளாக நம்ம கடை வாசலாம் தான் படுத்துருந்தான். என்ன இதுன்னு விசாரிச்சா நம்ம ஊருக்கார பையன் டிரைவிங் தெரியும்னு சொன்னான். உங்கள் ஞாபகம் வந்துச்சு, கூட்டிகிட்டு வந்தேன். தம்பி பேர்னையா? முருகானந்தம். என்ன படிச்சிருக்க? +2 படிச்சிருக்கேன். ஏன் அதுக்கு மேலே படிக்கலையா? வசதி இல்லை. ஸ்கூல் டிசி டிரைவிங் லைசன்ஸ்லாம் வச்சிருக்கியா? இருக்குங்க. விடு. இதுக்கு முன்னாடி வண்டி எங்கேயாவது ஓட்டிருக்கியா? இல்லைங்க. நீ இப்போதைக்கு டிரைவர் வேலை ஒன்றும் இல்லை. ஹோட்டலில் வேலை பாரு. டோரை துடைக்கணும். அப்படியே ஒரு நாளைக்கு 4-5 தடவை பாத்ரூமை க்ளீன் பண்ணணும். அதுதான் அவன் வேலை. இந்த அப்படி போய் யூனிஃபார்ம் வாங்கிட்டு நீட்டாக சேவ் பண்ணிட்டு வேலையை பாரு போ. SSLC ஃபெயில் ஆன உடனே எங்கள் அப்பா எனக்கு உதவியாக சாக்கடை குடிப்பில் இறங்குவான்னு கூப்பிட்டான். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். என் செட்டு பசங்களாம் குடிக்கலாம் வான்னு கையில் கிளாஸை திணிச்சாங்க. இந்த பழக்கம்தாண்டா நம்மளை அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் இந்த சேத்திலேயே சிக்க வச்சிருக்குன்னு உடச்சி போட்டு இந்த ஊருக்கு வந்தேன். சாக்கடை குடிப்பில் இறங்காமல் என் தலைமுறையில் நான் தப்பிச்சிட்டேன். இனி அடுத்த தலைமுறையில் நம்ம ஜாதிசான ஒருத்தனும் இதில் இறங்கவே கூடாது. ரூபா நோட்டு என்றதுக்கெல்லாம் மிஷின் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, இதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்கட்டும். டெய்லி ஒருத்தர் உள்ளே இறங்கி சாகுறான். அது 4 வரையா பேப்பரில் மட்டும்தான் வருது. நம்ம உசுறு மட்டும் என்ன, இவனுங்களுக்கெல்லாம்